अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜனவரி 19ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 5ஆம் திருநாள், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, பிரதமை திதி. வெரி குட். அதுலேயும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். மெயினாக யாரெல்லாம் மகிழ்ச்சி நட்சத்திரக்காரங்க இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். பஞ்சகிரக சேர்க்கை இன்றைய நாள் ஏற்படுகிறது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம், மகரம், கன்னி. இந்த 3 ராசிகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு, உங்களுக்கு இரத்தபந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில இடங்களில் ஒரு சில பேருடைய வீட்டில் சர்ஜரிஸ், ஒரு சில பேருடைய வீட்டில் பிரிஞ்சிருக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முருகனை தான் பிடிக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அதில் இன்றைய நாள் பெரிய ஒரு கனமான வெற்றி, பயங்கர சந்தோஷம். இந்த மாசமே கொண்டாட்டம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் மீனத்துக்கு, விருச்சிகத்துக்கு, அதே மாதிரி கடகத்திற்கும் ஒரு விதத்தில் நல்லது நடக்கும். அமோகமான நாளாக இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம். வேலை இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் பயங்கர போராட்டங்கள் இருக்கும், ஸ்ட்ரெயின் இருக்கும், ப்ரெஷர், பாஸோட ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி மெயினாக ஒரு சில பேருக்கு வீட்டில் யாரோ ஒருத்தருடைய ஹெல்த் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அதனால கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் நல்லா இருக்கு. பாக்யஸ்தானம் நல்லா இருக்குன்னா எதையுமே நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய ஆதரவை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கொஞ்சம் பார்த்துக்கணும். பூர்வீக சொத்துக்கள்ல பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்ததுன்னா இந்த நாள் அது கண்டிப்பா முடியும். பிரயாணங்கள்ல சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட்டு முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே மாட்டக்கூடாது. இரவு நேர பயணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லை யாராவது உணவு கடைலாம் வச்சிருக்கீங்க, சாயந்தரம் 6 மணிக்கும்னா கண்டிப்பாக பஞ்சாயத்து ஆக மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் ஃபேமிலியில் கணவனாக இருந்தால் மனைவியோடைய ஹெல்த்து, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த்தும் கொஞ்சம் காத்துக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு மூச்சாக பல காரியங்களை முன்னிறுத்தி வைப்பீர்கள். பிரிவுகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். அது அடுத்த 1 மாசத்துக்கு டிராவலாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி டிராவல் பண்ணுவாங்க, மனைவியாக இருந்தால் கணவர் டிராவல் பண்ணுவார். கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அட் தி சேம் டைம் என்ன, சந்தோஷத்துக்கு குறை கிடையாது. எப்பவுமே நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியதுங்கிறது உங்களுடைய வயிறு பகுதி. வயிறு தான் ஒரே அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாசம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனா பெரிய வெற்றி மற்றவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். யாரை வழிபாடு பண்ணும், ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க. தெய்வம் கல்யாண வெங்கடாச்சலபதி ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். இந்த நாளை பொறுத்தவரையும் கோர்ட்டு கேஸு வம்பு தும்ப வழக்கு எது இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கணவனாக இருந்தால் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சண்டை வீட்டுக்கூட சண்டை இல்லாமல் இருந்தால் சரி, வெளியே யார்கிட்ட சண்டை போட்டாலும் ஜெயிச்சிருவீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுது. விநாயகரை பிடிச்சிங்க, சூப்பராக இருப்பீங்க.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஹெல்த் மெயினான விஷயமே அதுதான். குழந்தைகளுடைய ஹெல்த்தில், ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் காட்டக்கூடிய நாள். நம்ம எதிர்பார்க்கறதோட ரொம்ப விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். படிப்புலலாம் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் வரும். இல்லைன்னா அவங்க ஹெல்த்து, பேக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கால் முட்டியில் சில பல பிரச்சனைகள் வரும். அதாவது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு பெரிய யோகம். வீடு புரோக்கராக இருக்கீங்கன்னா ரொம்ப பெரிய யோகம். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் லீடர்ஷிப் குவாலிட்டியும் வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியம் டக்குன்னு ஜெயிக்கும். போட்டி போட்டு பல விஷயங்களை முடிக்கிற மாதிரி வரும். எதுக்காகவும் யாருக்காகவும் சில விஷயங்களை கூட விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த நாள் பிளான் பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். துளாராசியில் பிறந்த பல பேருக்கு லேண்டு வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது, முடிச்சிருங்க. கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது, அதையும் முடிச்சிருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செயல் திறன் மிக அதிகமாக இருக்கும். விற்பனை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். இளைய சகோதரனுடைய வாழ்க்கையில சில பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். இந்த மாசம் முழுதுக்கு அதுதான் இருக்கும். நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிறது, அனுசரிச்சு போறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல்லு உபாதைகள் வரும். இன்றைய நாள் பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ, குடும்ப உறுப்பினர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, பேச்சில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது, 10 பேருக்கு உதவக்கூடிய நேச்சர் இன்றைய நாள் அதிகமா இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்க நல்லா இருப்பீங்க, பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. நினைச்சபடியே நல்லா இருக்கும் ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினா ஆதி சுப்பிரமணிய வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லபடியா நடக்கும். எதுவா இருந்தாலும் நல்லபடியா முடியும். எதுவே இது நமக்கு நடக்காது, இது ஆகாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நினைச்சபடி ஜம்முன்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரையும் எதையுமே நீங்க ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கும். ஒரு வேகம் இருக்கக்கூடிய நாள், அது இருந்தாவே போதும். சுறுசுறுப்பா நீங்க ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னாவே அது ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே பெரிய ஒரு பாதிப்புலாம் கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் த மெயின் இஷ்யூ. கால் முட்டில பட்ட இடத்துலயே படும். ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து, பாட்டி தாத்தாவுடைய இறப்பு, அவங்க ஹெல்த்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதம் ஃபுல்லாக ஓடும். அது இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். மெயினாக இன்றைய நாள் தூக்கம் வராது. ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பதட்டம், சம்மந்தம் இல்லாமல் ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். புது வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்க, ரொம்ப சாதகமாக நீங்கள் நினைக்கிறது அப்படியே முடியும். அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் பகவான் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். எதுவுமே தவறே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும். பெரிய சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய கிஃப்ட் வர்றது, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கறது, பெரிய நம்பிக்கை நமக்கு சாதாரணமாக நடக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. லைஃப்ல இவ்வளோ அளவுக்கு ஒரு சந்தோஷத்தையும் இவ்வளோ அளவுக்கு வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வேற எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். பெரிய சக்சஸ் உண்டு. அமோகமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சொல்லியாச்சு. ஸோ எல்லாருக்குமே இன்றைய நாள் நல்லது நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் துரோணகுண் வந்து ததாஸ்து. நன்றி. இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.